ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது இது வரைக்குமே 29 லட்சம் பேர் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சம் பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் தேதி அவங்களுக்கான பேமெண்ட்டு அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுட்டாங்க. ஸோ டோட்டலாக இது வரைக்குமே 27 தவணை அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா 1,30,30 லட்சம் பேர் மகளிருக்கு அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 12 லட்சம் பேர், அதாவது அந்த 29 லட்சத்தில் 12 லட்சம் பேர் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. மகளிர் உரிமை தொகை கோரி தற்போது 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருந்தன. தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தகுதி இருந்தும் வரவில்லை என்றால் தங்கள் பகுதி கோட்டாட்சியிடம் முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோட்டாட்சியரிடம் நம்ம முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம மனு எழுதி அவங்களுக்கு கொடுக்கறது, என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோ தான் இது. உங்களுக்கு நான் மனு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபுல் ஸ்கிரிப்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கலாம், அல்லது அதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எழுதலாம். ஸோ மகளிர் தலைப்பு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பரிசீலனை செய்யும் மனு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ், ஸோ ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஸோ யார், உங்களுடைய பேர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்தது என்றைக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேட்டை கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்தது பெறுநர் பார்த்திங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் ஆட்சியாளர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய வட்டம் என்ன, அடுத்தது வட்டம் அல்லது தாலுக்கா ரெண்டுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டம், ஸோ இது என்ட்ரு பண்ணிக்கோங்க. பொருள் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை பரிசீலனை செய்ய கோருதல் சார்பாக, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் அதாவது வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு லெட்டர் நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான கண்டென்ட்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் இதிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதே நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதிப்புக்குரிய ஐயா அல்லது அம்மா, நான் உங்களுடைய பேரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கணவர் பெயர் அல்லது தந்தை பெயரை கொடுத்துக்கோங்க. அவர்களின் மனைவி அல்லது மகள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. மனைவினா மனைவி மேலே மனைவி அல்லது மகள் அப்படின்றதே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 பெற விண்ணப்பித்திருந்தேன். ஆனாலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் பெற்றேன். எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் தவறானதாக அல்லது பொருந்தாதாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். என் குடும்பத்தில் அரசு ஊழியர் எவரும் இல்லை. எங்களது குடும்ப வருமானம் அரசு நிர்ணயித்த வரம்புக்குள் தான் இருக்கிறது. ஆகவே எனது விண்ணப்பத்தை மீண்டும் கருணையுடன் பரிசீலனை செய்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்தா போதும். ஸோ இதுதான் மெயின் கண்டென்ட்டு. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அல்லது இதை பார்த்து அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இங்கே கீழே எனது அசல் விண்ணப்ப எண் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் எழுதிடுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனதுக்கான எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்படின்னா ஸோ அதில் என்ன ரீசன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த லெட்டரை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் லெட்டருக்கான ஃபார்மேட். ஸோ இந்த மெயின் கண்டென்ட்டு இது கூட நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வெறும் சேஞ்சஸ் இருக்காது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அசல் விண்ணப்ப பதிவு என்ன கொடுத்துருங்க. இணைப்பு அட்டாச்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும்ல, ஸோ அது நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை நீங்கள் இது கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய ஆதார் அட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. ஸோ வேறு எதனா ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது,
ஸோ உங்களது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அது உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்றி இப்படிக்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீங்கள் கோட்டாட்சியர்கிட்ட கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. அவங்ககிட்ட கொடுத்ததுக்கான ஒரு ரிசிப்ட் நம்மளுக்கும் ஒரு காப்பி வேணும். ஸோ நான் என்றைக்காவது விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம திருப்பியும் போய் பார்க்கும்போது ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் காப்பியை நீங்கள் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதுலேயும் சீல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.